எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடலைப்பருப்பு வச்சு சட்னி பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இதை முதல்ல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் செவக்க வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாய் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ வறுபட்டதை அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரஃபாகவே கட் பண்ணிக்கேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் பெரிய சைஸு. 2 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை முதல்ல தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கிற அந்த கடலைப்பருப்பு மிளகாயும் சேர்த்து வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த அரைச்ச சட்னியை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸியை அரைச்சிட்டு மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தனா போதும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட உளுத்தம்பருப்பு கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு இந்த சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான சட்னி ரெடிங்க.